திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் சந்தித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இந்த சந்திப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது? விவரங்கள். சட்டமன்ற தேர்தலை எட்டி அதிமுகவில் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த சி சண்முகம் அவரது மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். இதன் காரணமாக மாநிலங்களவை உறுப்பினருக்கான காலி இடம் உருவாகி இருந்தது. இந்த நிலையில நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு 108 இடங்கள் அவர் ஜெயித்திருக்கிற போது 3 இடங்கள் தமிழக வெற்றி கழகம் மாநிலங்களவை உறுப்பினராக இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியில இணைந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கேட்பதாக தகவல்கள் வெளியாயிருந்த நிலையில அக்கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூட்டணி கட்சி என்ற முறையில இந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை கேட்டிருப்பதாக பேசி வருவதாக தெரிவித்திருந்தார். நேற்றைய தினம் கட்சியுடைய மூத்த தலைவர் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்தித்து சில மணித்துளிகள் முக்கியமான ஆலோசனையில் ஈடுபட்டிருந்ததையும் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில கட்சியுடைய கோவா மாநில தலைவரும் அதே போல மேலிட பொறுப்பாளருமாக கூடிய கிறிஸ்டோடங்கர் தமிழ்நாடு முதலமைச்சரை நேரில் சந்திப்பதற்காக தலைமை செயலகம் வந்திருக்கிறார். அந்த நிலையில முதலமைச்சருடைய சேம்பர்ல இந்த ஆலோசனை இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. சந்திப்பு நிகழ்வும் நடைபெற்று வருவதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து சற்று முன்னர் செய்தியாளர்களை சந்திக்கும் போதும் இது குறித்து தமிழக வெற்றி கழக தலைமையிடம் பேசியிருக்கிறோம். மாநிலங்களவை காலி இடத்திற்காக குறித்தும் அதற்கான கூட்டணி என்ற நிலையில மாநிலங்களவை பதவிக்காக கேட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில தமிழ்நாடு முதலமைச்சரோடு அவர் சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முக்கிய தலைவர்கள் மூலமாக இந்த மாநிலங்களவை உறுப்பினருக்கான காலி இடத்தை கேட்பதை தமிழ்நாடு முதலமைச்சரிடம் எடுத்து வைப்பதற்காக இந்த சந்திப்பு நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மற்றொரு புறம் 8ஆம் தேதி டெல்லியில இந்தியா கட்சி கூட்டணிக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்துல கலந்து கொள்வதற்கு தமிழக வெற்றி கழக தலைவர் என்ற முறையில அவரை சந்தித்து அழைப்பு விடுப்பதற்கு வந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.